காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதற்கான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த ரயில் மறியல் போராட்டத்தை பொறுத்தவரை மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் மதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் என ஏராளமானோர் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயில் தண்டவாளத்தின் நடுவே அமர்ந்து திரு வைகோ மற்றும் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள், மதிமுகவை சேர்ந்தவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என 3 கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். திரு வைகோ மற்றும் திரு ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் அந்த கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் ஆகியோர் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், மத்திய அரசு இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும், இந்த விஷயத்தில் மௌனம் சாதிப்பது மத்திய அரசுக்கு மிக நல்ல விஷயம் அல்ல என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அங்கே காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரயில் மறியல் போராட்டத்தை பொறுத்தவரை பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 48 மணி நேரத்திற்கு இந்த ரயில் மறியல் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அங்கே தண்டவாளத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தண்டவாளத்தில் அமர்ந்து இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் அங்கே இருக்கிறார். அவரிடத்தில் தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, இப்போ ரயில் மறியல் போராட்டத்துல சென்ட்ரல் ரயில் நிலையத்துல திரு வைகோ மற்றும் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் ஈடுபட்டு வராங்க. இப்போ அந்த போராட்டம் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? எத்தனை பேர் அந்த போராட்டத்துல பங்கேற்று இருக்காங்க? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 2வது நடைமேடையில் நிறுத்தப்பட்டிருந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு செல்லக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் என்ற விரைவு ரயிலை மறித்து தங்களது எதிர்ப்பை மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்பொழுது நடைமேடையில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 11:30 மணிக்கு வெஸ்ட் கோஸ்ட் விரைவு ரயில் கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு செல்ல உள்ளது. ஜோலார்பேட்டை அரக்கோணம் வழியாக இந்த விரைவு ரயில் செல்ல உள்ளது. அந்த ரயிலை மறித்து தற்போது 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராகவும் கர்நாடக அரசுக்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாத கர்நாடகத்தை கண்டிக்கும் வகையிலும் சென்னையிலிருந்து கர்நாடக மாநிலத்தில் செல்லக்கூடிய இந்த ரயிலை தேர்வு செய்து அவர்கள் 2வது நடைமேடையில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த ரயிலில் இருந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அதில் 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தங்களது கட்சி கொடியுடன் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். அவர்கள் மத்திய அரசுக்கு கர்நாடக மாநில அரசுக்கும் எதிராக தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனடியாக இந்த போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும், இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை மீறியும் தற்பொழுது தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வெஸ்ட் கோஸ்ட் ரயில் முன்பாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். ஏமா தமிழகத்தின் பல பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்பொழுது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின்
மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ ஆகியோரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்களும் கைது செய்யப்படுவார்களா ராமச்சந்திரன்? நிச்சயமாக இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை. அதை அனுமதி மீறி தற்பொழுது அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். ஆகையால் நிச்சயமாக அவர்களை காவல்துறையினர் கைது செய்வதற்கு தயாராகி வருகின்றனர். ஏற்கனவே இவர்களை கைது செய்து கொண்டு செல்வதற்காக வாகனங்கள் தயார் நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை அங்கே தடுத்து நிறுத்தி, தடுப்புகளை தாண்டாத வகையில் அங்கே தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு உள்ளே வந்து நடைமேடை 2வது நிற்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் ரயிலை மறுத்து அவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அவர்களையும் இன்னும் சற்று நேரத்தில் கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரன், இப்போ சென்ட்ரல் ரயில் நிலையத்துல காவல்துறையினரின் பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கு? மற்ற ரயில்கள் எல்லாம் அங்கிருந்து இயக்கப்படுகிறதா? ரயில் சேவையில என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு ராமச்சந்திரன்? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு இங்கிருந்து விரைவு ரயில் மற்றும் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு மின்சார ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது இந்த நேரத்தில் 11:30 மணிக்கு மட்டுமே இந்த ஒரு விரைவு ரயில் மட்டுமே இங்கிருந்து புறப்பட உள்ளது. மற்ற ரயில்கள் அனைத்துமே வழக்கம் போல் வந்து மற்றும் புறப்படுவதற்கு தயாராகிவிட்டன. ஆகையால் மற்ற ரயில் சேவையில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏற்கனவே பேசின் பாலம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டார். அப்பொழுது 2 ரயில் மற்றும் ஒரு மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மற்றபடி சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ரயில்களும் இங்கிருந்து புறப்படக்கூடிய ரயில்களும் வழக்கம் போல் இயங்குகிறது. தற்பொழுது 2வது நடைமுறையில் இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து, சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு செல்லக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் ரயில் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் கிட்டத்தட்ட அனைத்து பயணிகளும் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள், முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள், அனைத்து பெட்டிகளும் தற்பொழுது ரயில் பயணிகள் உள்ளே அமர்ந்துள்ளார்கள். சரியாக 10:30 மணிக்கு இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட 10 நிமிடத்திற்கு மேலாக தற்பொழுது அந்த ரயில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். ஆகையால் உள்ளிருக்கக்கூடிய பயணிகளுக்கு சற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ராமச்சந்திரன், இப்போ சென்ட்ரல்ல ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதனால சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பயணிகளுடைய வருகை என்பது எப்படி இருக்கு? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ஆகையால் இன்றைய ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஏற்கனவே விவசாய சங்கங்களும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக சென்னையில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிமுக, பாஜக தவிர வெளிப்படையாக அறிவித்தனர். அந்த அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த 4 கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும், தொண்டர்களும், தலைவர்களும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். ஆகையால் இந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து வெஸ்ட் கோஸ்ட் மங்களூர் செல்லக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் விரைவு ரயில் மட்டுமே தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. மற்ற ரயில்கள் அனைத்துமே வழக்கம் போல இயங்குகிறது. ஆகையால் வழக்கமாக வரக்கூடிய பயணிகளும் அதே போல இங்கிருந்து புறப்பட்டு மற்ற பகுதியிலிருந்து சென்னை நோக்கி வந்த பயணிகளும் தங்கள் சொந்த வீடுகளுக்கு செல்வதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. ஆகையால் வழக்கம் போல வரக்கூடிய பயணிகள் அனைத்துமே தற்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ராமச்சந்திரன், இப்போ சென்ட்ரல் ரயில் நிலையத்துல எத்தனை காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் காவல் ஆணையர், சென்னை மாநகரத்தைச் சேர்ந்த கூடுதல் காவல் ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாயில்களும் காவலர்கள் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆயுதப்படையை 300 காவலர்களும் அதே போல சென்னை மாநகரை சேர்ந்த 2 காவலர்களும் அது மட்டுமல்லாமல் ரயில்வே காவல் படையினரும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் காலை முதலே தங்களது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உள்ளே செல்வதற்கு மற்ற நிர்வாகிகள், தொண்டர்களே அனுமதிக்கவில்லை. வழக்கம் போல பயணிகளின் உடைமைகளை சோதனைகளை செய்து அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதித்துள்ளார்கள். ஆகையால் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் மற்ற ரயில்கள் வழக்கம் போல இயங்குவதற்கும் காவல்துறையினர் தங்களது பாதுகாப்பை தீவிரப்படுத்தி வருகின்றனர். ராமச்சந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.